எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா லாஸ் வெகாஸ், நவேடா ஸ்டேட்டில் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்குறோம். என்னென்னா அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஆல்ரெடி சிக்காகோ ஏர்போர்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் சிக்காகோவில் வந்து தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோலாம் அதில் ஆட் பண்ண விரும்பலை. நான் டேரெக்டாக வெகாஸ் ஏர்போர்ட்லேருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். நியூ இயரோட வீடியோவை தனி இதாகவும் போடுறேன். அப்புறம் தங்க போகிற ஹோட்டலையும் தனி இதாக போடுறேன். அப்புறம் அங்கே இருக்க பிளேஸ்லாம் என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கம் டு த வீடியோ. வெகாஸ் ஏர்போர்ட் வந்துட்டோம். நான் அப்படியே உங்களுக்கு ஏர்போர்ட்டை காட்டுறேன். நம்ம இங்கேருந்து ஊபர் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ நான் அப்படியே ஃபுல்லாக ஏர்போர்ட்லேயே ஃபுல்லாக கேம்லிங் தான் இருக்குது. கசினோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஊபர் எடுத்து தான் போகணும். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு ஆர்ட் மியூசியம் மாதிரி, லைக் இந்த இங்கிலீஷ் படம் இருப்பாங்க ஸ்பைசஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த படத்தில் வர்ற அந்த மெட்டீரியல், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட தீம், இது எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்கும். இது நான் நடந்து வர்றப்ப அப்படியே இருந்துச்சு. சரி அதான் அப்படியே வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். உள்ளே போக முடியல, ஏன்னா உள்ளே வந்து எந்த பக்கம் போகணுன்னே தெரியல, உள்ளே அலோவ் பண்ணவும் இல்லை. அதனால தான் வெளியே இருந்த மாதிரிக்கே வீடியோ எடுத்து. இங்கே என்னென்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓன் கார் இல்லைனா உங்களை யாராவது பிக்கப் பண்ண வந்து அதுக்கு வேறு வழி. லிஃப்ட்டு, ஊப்பரு நம்ம ஊரில் இருக்கிற மணி தான். அது நீங்கள் டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வே வச்சுருப்பாங்க. அது வழியாக போய் தான் நீங்கள் இது பண்ணிக்கணும், பிக்கப் பண்ணிக்கணும். இன்னும் நான் ஊபர் புக் பண்ணல, டேரெக்டாக கவுண்டருக்கு போய்ட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ அதனால தான் பார்க்க முடியல. தலைவர் தான் வந்திருக்காப்புல. இந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்டர் பியர்ஸ் ஹோட்டல் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து $20. அதாவது நம்ம ஊருக்கு ஒரு 1500. ஏறிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு 30 to 45 minutes ஆகும். நான் போகிற வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் வழியாக போக மாட்டாங்க. ஹோட்டல் எல்லாருக்கும் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டார் ஹோட்டலுக்கும் பின்னாடி பேக் சைடு ஒரு வே இருக்கும். அந்த வழியாக தான் எல்லா டாக்ஸியுமே போகும். ஏன் ஸ்ட்ரிப்பு வழியாக போக மாட்டாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயர் டைம் அதெல்லாம் வந்து ரோடு பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட பேக் சைடு. இது எல்லாமே பேக் சைடு. அந்த பார்க்குறீங்களா ஒரு பெரிய ஹோட்டல் கோல்டன் கலரில், இந்த ஹோட்டல் தான் வந்து ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டே பண்ணுறது வந்து லாஸ்ட்டு, அதாவது இந்த ஸ்ட்ரிப்போட லாஸ்ட்டில் தான் நான் ரூமே புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நியூ இயர் அன்றைக்கி அங்கே இருந்தால் நடந்து வரணும். அதனால தான் நான் அங்கே போய் ரூமை புக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பேக் சைடு என்ட்ரியுமே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டேடியம், இங்கே நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, இது சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம ஹோட்டலுக்கு பேக் சைடு தான் வச்சுருப்பாங்க. செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இந்த ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம சர்க்கார் படம், விஜய் படம், அந்த படத்தோட ஷூட்டிங் கூட இந்த ஏரியாவில் தான் எடுத்திருப்பாங்க. நான் அந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாக நீங்கள் நடந்து போகிறப்ப எல்லா ஹோட்டலுமே பார்க்கலாம். லைக் டெலானியோ, பிளான்ஸா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும் பிரமிட் ஸ்டைலில். அது மட்டும் இல்லாமல் தீமில் இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரியோட தீம். லைக் கிரீஸ் எப்படி இருக்கும், எஜிப்த் எப்படி இருக்கும், வென்னிஸ் இத்தாலி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தீமில் தான் எல்லா ஹோட்டலுமே ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் எல்லாமே வாக்கபிளில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த சைடு, ஓகேங்களா. இது வந்து பேக் என்ட்ரி, எல்லாமே நான் ஃப்ரண்ட் என்ட்ரிலேயே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே காட்டுறேன். அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல் பார்த்தீங்களா ஸ்டார்ட்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது எதுக்கு அப்படின்னா மெயினாக வந்து இங்கே இருந்து தான் ஸ்ட்ரிப் ஆரம்பிக்குது. எனக்கு பயங்கரமான விண்ட், அதனால தான் என்னால் கேமரா வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். பட் உள்ளே போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் நார்மலாக காமிச்சிருவேன். இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. பட் இதே தான் நம்ம ஸ்ட்ரிப்புக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது தான். அதனால தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சிட்டி ஆஃப் லாஸ் வேகஸ். ஆமாம், இதில் இருந்து தான் ஸ்ட்ரிப்பு ஆரம்பிக்குது. இங்கேருந்து பஸ்ஸில் போகணுன்னாலும் பஸ்ஸில் போகலாம். நான் பஸ்ஸில் போனேன் ஒரு தடவை, அப்புறம் நடந்தும் போனேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாமே உங்களுக்கு நான் கண்டினியூஸாக காமிக்கிறேன். நான் நியூ இயருக்கு நாள் தான் இந்த வீடியோ எடுத்தது. கரெக்டாக நான் அந்த வீடியோ ஹோட்டலுக்குள்ளே வந்து செக்இன் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா December 31 ஈவினிங் தான் நான் வந்து செக்இன் பண்ணேன் இந்த இதுக்கு.
இந்த ஃபுல்லாக பார்த்தீங்களா, இந்த இது வந்து ஸ்டார்டிங். அப்புறம் இந்த ஒரு பெரிய டவர் மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அட்வென்ச்சர் கேம்ஸ் விளாட்ற இடம். அதுவும் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். உள்ளே எப்படி இருக்கும், அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். அது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்காது, ஏன்னா விண்ட் அதிகமாக இருக்கனால நிறைய கேம்ஸ் இது பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மேலே அந்த சர்க்கிள்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணவே செய்யலாம். அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வெல்கமாக தான் இருக்கும். நம்ம ஊர் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே தங்கி இருக்கிறவங்க இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் போக முடியும். ஆனால் வேகஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யார் எந்த ஹோட்டலுக்குள்ளனாலும் போகலாம், உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஹோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபியில் செக்யூரிட்டி அந்த மாதிரி யாருமே. இதுதான் அந்த ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ லாபி எங்கே இருக்குன்னு தெரில. அந்த இருக்குது. இங்கே ஃபுல்லாமே லாபி ஃபுல்லாமே கசினோ தான். உள்ளே வந்த உடனேயுமே ரிசப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் தேடி பார்த்தேன். அங்கே ஆக்சுவலாக கெசினோக்குன்னு சொல்லி தான் நிறைய ரிசப்ஷன் இருக்குது. ஹோட்டலில் தங்க வர்றவங்களுக்குன்னு ஒரே ஒரு ரிசப்ஷன், அதுவும் லாஸ்ட் கார்னரில் தான் வச்சுருந்தாங்க. என்னங்க இப்படி இருக்குன்னா, இங்கே இருக்க ஹோட்டல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நாங்கள் கெஸ்ட்டுக்குன்னு சொல்லி ரிசப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக சைடில் தான் வச்சுருப்போம் அப்படின்ட்டு. நான் வந்து செக்இன் பண்ணுறப்போ ப்ராப்பர்ட்டிலேயே பே பண்ணுற மாதிரி தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். அங்கே போனால் நம்மளோட ஃபுல் பயோடேட்டாவையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி, என்ன பர்பஸுக்கு வரீங்க, உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் கார்டு நம்பர் சொல்லுங்கள், எல்லாமே கேட்டு நம்ம ஐடி, நம்ம முக்கியமாக நம்மளோட ஏஜ் ப்ரூஃப். எதுக்காண்டி ஏஜ் ப்ரூஃப்னா, இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ், இந்த யூஎஸ்லேயே நீங்கள் கையில் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு ரோட்டில் நடந்து போகலாம். அதுதான் ஒரு வேகஸோட சிறப்புன்னு சொல்லலாம். வேகஸ் வந்து ஒன்லி கெசினோ பீப்புள், சீட்டில் ஆடுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, லைக் நம்ம கோவா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வந்து யூஎஸில் வந்து என்ஜாய் பண்ணுறவங்க தான். கோவாவில் எப்படி நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்குன்னு போகிறாங்களோ, அதே மாதிரி வேகஸில் வந்து நீங்கள் பப்ளிக்காக ரோட்டில் நடந்து போகிறப்பே நீங்கள் பியரோ இல்லை வேறு எந்த ஆல்கஹால்னாலும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் யூஎஸில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி பண்ணவே முடியாது, வேகஸில் மட்டும்தான். ஸோ அங்கே நான் வீடியோ எடுக்கிறப்ப கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை சார் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது அப்படின்னாங்க. அதனால தான் நான் கேமராவை சைடில் வச்சுட்டு பெருசாக அப்படி ஒரு பேக்கில் மட்டும் வச்சுட்டு அப்படியே நான் வீடியோ எடுக்கிற மணிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த நார்மலாக ரிசப்ஷனுக்கு போனோம்னா நம்மளை ரிலீஃப் பண்ணி விட்ருவாங்க. அங்கே நமக்கு பெல் பாயோ யாருமே கிடையாது. ஹோட்டல் ரூம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு காட்டுறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஃப்ளோரில் ரூம் இருக்குது, நீங்களாவே எலிவேட்டர் இது பண்ணி போய்க்கங்க அப்படின்ட்டாங்க. நானும் எவ்வளவோ கொஸ்டின், ஆனால் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக அவங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எப்படி போகணும் என்ன பண்ணணும்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி மாஸ்க் போட்டிருக்கணும். நீங்கள் கம்பல்சரி தங்குறவங்களா இருந்தால் மாஸ்க் போட்டிருக்கணும். அங்கே வந்து விளாடுறீங்க, கெசினோ விளாட்றீங்கன்னா தேவையில்லை, அது என்ன கால்குலேஷன் தெரில. ஏன்னா நீங்கள் தங்குறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மேலே இருக்கிற ஃப்ளோருக்குலாம் போக முடியும். ஜஸ்ட் விளாட்றவங்களா இருந்தீங்க, இல்லை சுற்றி பார்க்க உள்ளே மட்டும் ஹோட்டலில் மட்டும் பார்த்துட்டு போகணுன்னு வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட நிப்பாட்டிடுவாங்க, அதுக்கு மேலே அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாக தான் கார்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, நீங்களாக தான் போய் செக்இன் பண்ணிக்கணும். உங்களுக்கு காட்டுறதுக்கு பெல் பாய் வரமாட்டாங்கன்னு சொன்ன மாதிரியே உங்கள் லக்கேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போக முடியும். மித்ததை நீங்கள் பேக் என்ட்ரி இருக்குல்ல, அங்கே நீங்கள் கொடுத்துடணும். அவங்க வந்து ட்ராலியில் வச்சு அதுக்கப்புறம் மெதுவாக தான் மொத்தமாக கொண்டு வருவாங்க. அந்த ஃப்ளோருக்கு எத்தனை பேக் வருதோ அதை ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் கனெக்ட் பண்ண மாதிரி மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி தான் மேலேயே எடுத்துகிட்டு வருவாங்க. நம்மக்கிட்ட பெருசாக பேக் ஒன்றும் இல்லை, நம்ம ஷோல்டரில் போட்டிருக்க அந்த ஒரே ஒரு பேக் மட்டும்தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப கஷ்டமாக இருந்ததே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ரூமை கண்டுபிடிக்கிறது தான். ரொம்ப அதெல்லாம் பாலாவத்தில் ரொம்ப தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பதியில் நம்ம நடக்க விட்டுட்டு ரூம் வந்தாச்சு. 2 கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கார்டு வேலை செய்யவில்லை. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரூமு.
ஆக்சுவலாக டபுள் பெட்டு தரேன்னாங்க, நமக்கு எதுக்கு டபுள் பெட்டு, சிங்கிள் பெட்டே போதும் அப்படின்ட்டேன். ஏதோ டோர் லாக் பண்ணிருக்கு. இதான் நம்ம தங்க போகிற ஒரு நாள் நைட்டுக்கு ரூம். ஒரு சோஃபா இருக்குது, உட்காந்துக்கலாம். கவுச்சு மணிக்கு ஹேண்ட் பாக்ஸ், லாண்ட்ரி பேகு, யூஎஸில் மேக்ஸிமம் எல்லோ கலர் லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க போல். வியூஸ் வேணுமான்னு கேட்டாங்க. இதுதான் வியூஸா? ரூம் டூர்லாம் இல்லை, சின்னதாக ஒரு ரூம். ஏன்னா மார்னிங் 5 o'clock நான் இங்கேருந்து செக் அவுட் ஆகிடுவேன். ஒரு பாடி லோஷன், 2 பாடி லோஷன், சோப்பு, அப்புறம் டவல், பாடி வாஷ், கண்டிஷனர், ஷாம்பு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலு. இப்போ நியூ இயர் டைம்னால ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே, ரொம்ப பசி, காலையிலேருந்து என்ன சாப்பிடல. ஸோ சாப்பிட்டுட்டு நான் கீழே போயிட்டு அப்சர்வேஷன் டெக்கு நான் டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டு மேலே அப்சர்வேஷன், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் காட்டுறேன். 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த இங்கே. 2 ஸ்விம்மிங் பூலுமே உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் மேலே இருக்கிற அந்த அப்சர்வேஷன் டெக்கில் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, எப்படி கேம் விளாட்றாங்க, அந்த இது எல்லாமே காட்டுறேன். முடிஞ்சால் ஸ்கை ஜம்ப் அலோவ் இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த கொரோனா பேண்டமிக் டைம்னால யூஸ் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதை வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸ்கை ஜம்ப் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க போய் பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் வரணும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தால் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்னு பார்த்தா ஒன்று தான் வச்சுருக்காங்க. மற்ற எல்லாமே வேறு அவுட்லெட், லைக் ஸ்டார்பக்ஸு, மெக்டொனால்டு, KFC அந்த மாதிரி அவுட்லெட்ஸ் நிறையாவே வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஹோட்டலுக்கு உண்டான ஃபுட் அவுட்லெட்னு பார்த்தா ஒன்று தான் இருக்குது. அங்கே மட்டும்தான் நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்டார்பக்ஸ் இதெல்லாம் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா பயங்கரமான ரேட்டு. நார்மலாக நான் யூஎஸில் வேறு இடத்துல ஸ்டார்பக்ஸில் ஒரு கேப்பச்சினோ $4 தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $6.50 ப்ளஸ் டேக்ஸு. அப்படின்னா $7-8 தாண்டிடுது. அதனால் நான் இங்கே எங்கேயுமே சாப்பிடவே இல்லை. நான் நேராக வெளியே போய்ட்டு இந்த ரோட் சைடு ஃபுட் இருக்கும்ல, இந்த மாதிரி இதில் சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இவங்களோட கஃபே. ஸ்டார்டட் கஃபே இருக்குல்ல, இது மட்டும்தான் இவங்களோட கஃபே. மித்த எல்லாமே ப்ரைவேட் செக்டாருக்குரிய தான். இப்போ இங்கே லைனில் நிற்கிறாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளாடுறதுக்கு போகிறவங்களுக்கு. இதுக்கு அடுத்த வீடியோ, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.